ரெமிட்டன்ஸ் வாசிக்கு மேல் வாசி பரிசு வர பணப்பரிசு தொகை உடன் மேலும் பல பரிசு. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி மக்கள் பல்வேறு வகையிலான இன்னல்களை சந்தித்து கொண்டே வருகின்றார்கள். என்றாலும் கூட அந்த காலத்திலே தத்தமது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையிலே சில முறைமைகளை கையாண்டு தமது மனங்களை சாந்தப்படுத்தி கொண்டு தம்மை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குறிப்பாக பல்வேறு வகையில் பேசிக்கொள்ளலாம். ஆன்மீக சிந்தனை என்பது மக்கள் மத்தியிலே ஒரு 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 வகையான ஒருமிப்பை கொண்டு வருகின்ற ஒரு வகையான படிமுறையாக காணப்படுகின்றது. அந்த ஆன்மீகத்துறைக்குள்ளே நாங்கள் சென்றோமாக இருந்தால் அங்கே தியானம் மற்றும் அதை ஒட்டியதான பல்வேறு வகையான செயற்பாடுகள், அதிலே மனதை ஒருநிலைப்படுத்துதல், தியானம் இருத்தல், அவ்வாறே இன்னொரு வகையிலே நாங்கள் யோகா நிலை என்று கூட நாங்கள் சொல்லலாம். இன்று பல்வேறு வகையிலே மனவள கலை என்று கூட ஒரு வகையாக இந்த மக்களின் மனங்களிலே ஒரு வகையான ஒருமிப்பையும் மன வலிமையும் கொண்டு வருவதற்காக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த ஆன்மீக செயற்பாட்டாளர்களால் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் உண்மையிலே சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இன்று நாங்கள் சமூகத்திலே, நாட்டிலே, பிரதேச ரீதியாக ஏராளமான இன்னல்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இன்னல்களுக்குள்ளே நாங்கள் எங்களை சூழ உள்ள நிலைகளை நாங்கள் வளப்படுத்துவதற்கான ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கே மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய மனம், உள்ளார்ந்த மனத்தை நாங்கள் சாந்தப்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய உடலை நாங்கள் ஒரு சார்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வாறான முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம். அதற்காகத்தான் பல்வேறு வகையான மத செயற்பாடுகள், ஆன்மீக செயற்பாடுகள் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதை மக்கள் பின்தொடர்ந்து வருகின்றார்கள். அதற்குள்ளே தான் ஒரு வகையிலான மதம் கடந்த நிலையிலே இந்த ஆன்மீக செயற்பாடுகள், ஒரு வகையான நாங்கள் யோகா என்று சொல்லி கூட அழைத்து கொள்ளலாம், அவை இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு பரிமாண நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க இருப்பது இந்த ஆத்மீக நிலையை நாங்கள் மேம்படுத்துவதற்கான ஒரு யோகா சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலை செய்வதற்காக வெவ்வேறு நாடுகளிலே இருந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களையும் நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த கலந்துரையாடலை செய்கின்றோம். யோகா அல்லது இது ஒரு ஆன்மீக செயற்பாடாக இருக்கின்றது. எவ்வாறு இது இன்றைய சூழ்நிலையிலே மக்களுக்கான ஒரு தேவையான அல்லது மக்களை வளப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய நிலையிலும் சரி, முந்தின காலத்திலும் சரி, நாங்கள் இருப்பது ஒரு மனித விழிப்புணர்வில். பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் என்ற அந்த விழிப்பு நிலையில் தான் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்கிருந்து உண்மையில் வந்தோம் என்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லை. நாங்கள் எல்லோரும் எங்கிருந்து உண்மையில் வந்தோம், எந்த சக்தியின் மூலம் நாம் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டோம் என்ற அந்த விழிப்புணர்வை நாங்கள் ஒரு கொஞ்சம் உள்முகமாக நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாங்கள் எல்லோரும் ஒரு மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்று அந்த விளக்கம் நமக்கு எளிமையாக கிடைத்துவிடும். ஸோ அவ்வாறு கிடைத்து விட்டால் என்ன கிடைக்கிறது என்றால், மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு முற்றாக இல்லாமல் போகிறது. ஸோ நம்முடைய மனக்கட்டுப்பாடுகள், கொள்கைகள், எமக்கென்று நாமே வகுத்து கொண்ட கொள்கைகளில் இருந்து நாம் விடுபடுகின்றோம். அத்தோடு எமக்கு அகங்காரம், அதுகள் இப்ப மற்றவர்களுக்கும் எமக்கும் இடையில் உள்ள அகங்காரம், அதுகள் எல்லாம் எமக்கு விடுபடுகிறது. அதனால் கோபம், சண்டை என்பன மனிதர்களுக்கிடையே குறைகிறது. குறைந்து நாம் எல்லோரும்
ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்ற ஒரு நிலைக்கு நாம் செல்லும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கிறது. ஸோ அந்த அமைதி நிலையில் தான் நாம் நிதானமாக சிந்திக்க முடியும். ஸோ எமது தியான முறையில் இந்த அமைதி நிலை எமக்கு நிரந்தரமாக கிடைக்கிறது. ஏனென்றால் எமக்குள் அகக்கண் திறக்கிறது, அதாவது எமக்குள் அறிவு கிடைக்கிறது. அந்த அறிவு மூலம் எமக்கு அந்த நிலை, அந்த முழுமையான ஒரு நிரந்தரமான ஒரு அறிவும் மேட்டமும் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த மேட்டத்தில் இருந்து அதை நாம் சொல்லலாம் ஆத்ம விழிப்புணர்வு என்று. ஸோ அந்த ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்த பின்பு நாம் இந்த தியானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போகின்றோம். வளர்ந்து கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், எமக்கு அறிவு வளர்கிறது, எமக்கிடையே உள்ள வேறுபாடுகள் மறைந்து அமைதியும் அன்பும் கிடைக்கிறது. இவ்வாறு எமக்குள் நாம் அமைதியும் அன்பும் பெற்றுக்கொள்ளும் போது அது தானாக மற்றவர்களுக்கும் பரவுகிறது. ஸோ இந்த தியான முறை எமது குருவான ஸ்ரீமாதஜி நிர்மலா தேவி அவர்களால் தான் இந்த நவீன காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மிகவும் எளிமையான, மக்களால் கூட எல்லோராலும் பயிலக்கூடிய முறையில் ஒரு எளிமையாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஆயிரக்கணக்கான நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பயின்று பயனடைகிறார்கள். இது எங்க இந்த நாட்டை குறிப்பாக வடக்கை, அதாவது இலங்கை இந்த பகுதியிலே எவ்வாறு இது கொண்டு வரப்பட்டிருக்கு? அதுதான். ஸோ நாங்கள் எல்லாம், நான் இந்த தியான முறையை நான் அமெரிக்காவில் இருக்கும்போது தான் கற்றுக்கொண்டேன். ஸோ இந்த முறையை எமது நாட்டுக்கும் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் தான் நாங்கள் இவ்வாறு பல நாடுகளிலிருந்து குழுக்களாக வந்திருக்கின்றோம். ஸோ இந்த முறை தான் நாங்கள் பெரிதாக இந்த இலங்கையில் இதை அறிமுகப்படுத்த வந்திருக்கின்றோம். Yeah, so it is very simplifying to do Sahaja Yoga meditation. I'll tell a little bit of history why it is very simple for the human beings. So Srimati Nirmala Devi ji, she saw that the world, the humanity was going through a lot of seeking, and they were not able to understand how to make themselves balanced, how to make themselves, worthy of divine intention, or how to make themselves in a way that they can think a little bit less and, be more in peace. And people were getting lost with all kind of false gurus, and, they were thinking by paying money you can actually be spiritual. Then Shrimadaji thought that there should be a process for the humanity by which they can achieve what the Muni Rishis, the one who meditates on the Himalayas, achieves, can be easily available for the humanity. So then in 1970, she opened this chakra, the last chakra, which we call as Sahasrara. And through that, she simplified all this asanas, all this kind of yoga movements which we have heard that the saints are doing and they're trying to achieve their self-realization. She simplified everything and she made it a very common, simple method which can be practiced by every human being, whatever they do in their life, as a profession or as a person. Anyone can be a child, can be a male, female, no distinction on that, right? So that is why the history came, why it is simple, because she didn't want people to leave their home or to leave everything, the job, and just go to the Himalayas and search for God. So she brought that method from all those searching to simplify to the world, and she gave this unique method of meditation to the humanity, absolutely free of cost, which can be practiced in a daily basis for 5 to 10 minutes, according to the time the person has. And of course, during the whole show which we are doing with you, we will be doing that with the public also, so that they can practice at home, whenever they want. Yeah. What are the basic preparations need to anyone want to follow this the meditation process? What is the basic
preparation they need to have. So that is the most beautiful part of Sahaja Yoga meditation, is that there is no basic requirement as such. You have to be a human being. Of course, that is the basic. But you just need to have the desire to know yourself, to know what is truth inside, to know, to be connected with the one who has created us. So if that desire is there, that seeking is there, then that is the basic requirement. Because we all know something, we get something when we look for it, right? Like we seek for food, for job, or for whatever it is. We always seek. So that seeking of the truth, the desire has to be there. Then only it is just there. Okay. நாங்கள் இதில் இப்போ நீண்ட காலம் இப்போ நாங்கள் உலகத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பிரச்சனை என்றது மக்களுக்கு இடையில் போராட்டங்கள் என்றதெல்லாம் மலிந்து போயிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த இவ்வாறான செயற்பாடுகள் எப்படி மக்கள் மத்தியிலே ஒரு ஈர்ப்பை அல்லது வரவேற்பை ஏற்படுத்துகின்றது? The universe is have a lot of confusion, lot of fights and lot of arguments, disagreements, and very, very complicated. So in this regards, how the present world, the present universe accept these kind of initiations, and how much they are interesting to follow the process of any kind of spiritual activities. இது ஒரு முக்கியமான கேள்வி. இதில் என்னன்னா, மனிதனுக்குள் அன்பு இருந்தால்தான், அவர்களுக்குள்ளே ஒரு அமைதி இருந்தால்தான் உலக அமைதி கிடைக்கும். ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிகள் அந்த கொள்கையை வெவ்வேறு நமக்கு நாடுகளில் போய் அதை பரப்பியுள்ளார்கள். அந்த மனிதருக்குள், ஒவ்வொரு மனிதருக்குள் எப்படி இந்த அன்பு வரும் என்றால், இந்த சஹஜயோகா தியானம் மூலமாக நமக்கு இந்த ஒரு அன்பு வருகிறது. அதன் மூலமாக கூட்டாக இது பரவ. இப்போ இந்த கஷ்ட காலங்களில் எது முக்கியம் என்றால் தியானம் முக்கியம். எல்லா வயதுகளுக்கும் இது முக்கியம். சிறியவர்கள், அப்புறம் படிப்பாளர்கள், அப்புறம் பெரியவர்கள், முதியோர்கள், அனைவருக்கும் இந்த தியானம் முக்கியம். ஏன் இது முக்கியம் என்றால், நமக்குள் அந்த முதுகெலும்பு ஆரம்பத்தில் ஒரு முக்கோண எலும்பு இருக்கின்றது. அதுக்குள் குண்டலினி சக்தி இருக்கிறது. அந்த தாய் சக்தி மேலே எழும்பொழுது நமக்குள்ள இருக்கும் இந்த சக்கரங்களை சுத்திகரித்து நமக்கு இந்த உச்சந்தலையில் எங்கும் ஒரு இறை அன்பு இருக்கு. அந்த இறை அன்புடன் இணையும் பொழுது நமக்குள் ஒரு சாந்தம், அமைதி, பேரின்பம் வரும். ஆகையினால் எது முக்கியம்? இந்த கடின காலத்தில் அனைவரும் தியானத்தை பயின்று, இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, இது ஒரு முக்கியமான ஒன்று. அந்த காலம் இந்த காலம் அடுத்தது சொல்லுவோம். ஆனால் அனைவரும் இதை பயின்று இதை தியானிக்கும் பொழுது நிலைமை மாறும். ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? யோசித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த யோசனை தான் நமக்கு ஒரு முதல் எதிரி என்று கூறலாம் இந்த அமைதிக்கு. என்ன காரணம்? நமக்கு எண்ணங்கள் கடந்த காலங்களிலிருந்து வருகின்றது, வருங்காலத்திலிருந்து வருகின்றது. இது ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொண்டால், நாம் குதிரை இருக்கின்றது, குதிரைக்கு கடிவாளம் இருக்கின்றது, நாம் குதிரையை ஓட்டுகின்றோம். நாம் குதிரையை ஓட்டத் தெரிந்து கடிவாளத்தை உபயோகிக்க தெரிந்தால் நாம் குதிரையை எங்கே போக வேண்டும் என்று நம்மளால் செல்ல வைக்க முடியும். ஆனால் இப்போ காலகட்டத்தில் அப்படி இல்லை. அந்த குதிரை என்பது எண்ணங்கள். எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாடுகளில் இல்லை. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வீட்டில் சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள், வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். எண்ணங்கள் எல்லா திசைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதை ஒருங்கிணைத்து பண்ணணும். அதை தான் அவர்கள் சொல்லுங்க. ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் கூறியது போல், நமது குண்டலினி சக்தி மேல் எழும்பும் பொழுது நிகழ்காலத்தில் இருப்போம், எண்ணங்கள் அற்ற நிலையில் இருப்போம். அதனால் மனசாந்தி அமைவும், அதனால் இங்கே உள் அமைதி கிடைக்கும் போது உலக அமைதியும் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு நன்றி. உலகம் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எப்படி இதை கொடுக்க முடியும்? ஒன்று, அந்த காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு அவங்க கிட்ட அது போய் சேருன்றதும் நம்ம ஒரு கேள்வியாக சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக மக்களை நம்ம எடுத்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஒருத்தவங்க பார்த்தோன்னா ஃபியூச்சரை நோக்கி எப்படி நம்ம சாதிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2022 அவங்களுடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கு? அடுத்த 5 வருட காலத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம், இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். யார் கேட்டாலும் என்னோட குழந்தை அந்த காலத்தில் எப்படி இருக்க போறான்றதுக்காக நான் இன்னைக்கு சேர்த்து வைக்கிறேன். அதில் நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பணத்தையும் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் எவ்வளவுக்கு அதிகமாக கிடைச்சாலும்
முடிந்த உடனே அவங்களுக்கு அமைதி இருக்கா அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல என்ன கேள்வி, ஏன்னா இதை எல்லாருமே இப்ப கவனிச்சிட்டு இருக்காங்க, எல்லா தரத்து மக்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க என்ற போது எல்லாமே கிடைச்சவங்க உண்மையா ஆனந்தமா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க இதயத்துல கண்டிப்பா வைக்கணும். ரெண்டாவது, இன்னொரு சார்ந்த மக்கள், இது வந்து ஃபியூச்சரை பத்தி, அதாவது எதிர்காலத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு மக்களுடைய கணிப்பு. இன்னொன்று, கடந்த காலத்தையே நினைச்சு உருகிட்டு இருக்காங்க கஷ்டம். அது மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற சமயத்திலையும் அவங்களுக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லை, உணவு இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சு அதுல இருக்கிற மணி எதுவும், இதனால ஏற்படுற கடினமான மக்களும் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க இல்லையா. அவங்கள பாத்தீங்கன்னா சோகத்தின் அடிப்படையில் போய் மிகவும் சோர்ந்து போயிடுறாங்க. அவங்களோட இந்த விஷயம் எது அதிகமா இருக்குதுன்னா பணம், பங்களா, இந்த மாதிரி நிறைய தேவையான மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களோட சோக இது வந்து அவங்கள அழிக்கக்கூடிய நிலைக்கு போறாங்க இல்லைங்களா. ஆனா இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், தன்னுடைய எமோஷனலா எக்ஸ்ட்ரீமா இந்த பக்கம் ஒண்ணு சோகமா போயிட்டு இருக்காங்க, இல்ல இந்த பக்கம் ரொம்ப அது ஆனந்தம் சொல்ல முடியாது, அது ரொம்ப ஏதோ ஒண்ணு தேடிட்டு இதுதான் என்னுடைய த்ரில், இதுதான் என்னுடைய ஒரு ஆனந்தம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது இல்ல அப்படின்றத இப்ப நம்ம இந்த சகஜயோகம் மூலியமா நம்மளுக்கு கிடைக்க முடியும். எப்படி அப்படின்னா, கொஞ்சம் மெடிக்கல் ரீதியா அது உங்களுக்கு சொல்ல முடியும். இடது நாடி அப்படின்றத வந்து லெஃப்ட் சிம்பத்தட்டிக் நரம்பு, வலது நாடியை வந்து பிங்கள நாடி சொல்லுவாங்க, அது ரைட் சிம்பத்தட்டிக் நர்வு. இப்போ நீங்க வந்து காலையில இருந்து இப்போ இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போது எவ்வளவு பதட்டம், எவ்வளவு வேகம், இந்த ப்ரோக்ராம் எப்படி போகும், இப்படி ஒரு வேகமான ஆற்றலோட உங்களுக்கு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பண்றோமா, பதட்டம் இது இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன அர்த்தம்னா இந்த வலது நாடி அதிகமா தூண்டப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உங்களுடைய ஈரல் பகுதி வந்து உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிக்கும். மக்களுக்கு நோய் எப்படி உருவாகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா, இந்த பக்கமும் வலது பக்கத்தை பத்தி சொன்ன இல்லைங்களா, ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிற இவங்களும் அந்த ஈரல் வந்து உஷ்ணம் அதிகமாகி நோயில உண்டாகிறாங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டாகிறாங்க. அதே மாதிரி இந்த சைட்ல நீங்க எடுத்தாலும் சோகத்தின் அடிப்படையில் இருக்கும் போதும் ஈரலுடைய அதுலயும் ஒரு அழுத்தம் ஏற்படுத்தி பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே வந்து நோய்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம்ன்ற கண்டிஷன்ஸ்ல தான் இப்போதைக்கு இருக்கிற மக்கள் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எந்த வயசுல எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க எந்த வயசு, சின்ன வயசுல பாலம் அதாவது அப்பாவும் வேலை செய்யறாங்க, பால் கொடுக்க முடியாது, ஆயா கிட்ட விட்டுட்டு போறாங்க, பால் சரியா கிடைக்கல, கேட்ட டைம்ல கிடைக்கலன்னும் போது உடனே அந்த குழந்தை அழுகிற வேகம், அப்பயா மன அழுத்தம் ஆரம்பிச்சிடுது. கரெக்டா இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க அடுத்த ஒவ்வொரு வயசுலயும் பாத்தீங்கன்னா இந்த வயசுலயே அழுத்தம் ஏற்படுதா அப்படியா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி. பட் அப்பவே வந்து நம்ம அதை உண்மையாவே ஏற்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இதே மாதிரி எல்லா வயதினரும் இருக்கும். அப்போ மன அழுத்தம்ன்ற இந்த விஷயத்தை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி, அதுவும் பாருங்க இலவசமாக உலகம் முழுக்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. யார்? ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் இதை கொண்டு வரும் பொழுது 1970 அவர்கள் அனுபவிச்சப்போ அந்த இப்ப புரியும் மாதிரியும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடுவுல போற ஒரு நாடி, அதாவது சூஷ்மன நாடி அப்படின்னுவாங்க, பாராசிம்பத்தட்டிக் நரம்பு. ஒரு மனுஷனுக்கு அது எப்ப தூண்டப்படும் அப்படின்னா உறங்கிட்டு இருக்க நிறையில மட்டும்தான். ஒரு 10 நாள் ஒரு மனுஷன் தூங்கல அப்படின்னா அந்த நரம்பு தூண்டப்படாது. அடுத்த 11ஆம் நாள் எப்படி இருப்பான்? டென்ஷன் ஆயிடுவான், கன்ஃபியூஷனா இருப்பான், அவன் அடுத்த நிலையில இருக்க மாட்டான், பேலன்ஸ்டா இருக்க முடியாது. பாருங்க, அந்த டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 40% தான் பாராசிம்பத்தட்டிக் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகுது. ஆனா இந்த சகஜயோகம் மூலியமா பண்ணும் பொழுது உங்களுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வ் வந்து 100% உங்களுக்கு தூண்டப்படுறது. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 3 நாள் நீங்க தூங்கலனா கூட 10 நிமிடம் யோகா என்பது இணைப்பு, இறைவனோட ஒரு இணைப்பு, அதாவது எங்கேயும் பரவி இருக்கிற ஒரு காஸ்மிக் பவர் கூட ஒரு இணைப்பு. இஸ் த சுப்ரீம் பவர். அது எப்படினாலும் சொல்லலாம். மதங்கள் இதுல வந்து தனியாக சொல்லணும் அவசியம் இல்லை. முழுமையாக கிடைக்கிறது எங்கேயும் பரவி இருக்கிற ஒரு தெய்வீக நுண் கதிர்கள் நம்ம உள்ள இறங்குது. இப்போ ஸ்கல்னு ஒரு போன் இருக்கு, அந்த போன்ல நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஓட்டைகளுக்கு பேரு பிரம்ம ரந்திரம் அப்படின்னுவாங்க. ரந்திரனா ஓட்டைகள், பிரம்மானா கடவுள். அது இறங்குற ஒரே வழி இந்த வழிதான்.
அது நீங்க பண்ணும்பொழுது உங்களோட இந்த இடம் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய தெய்வீக சக்தி உள்ள இறங்கும் பொழுது ஒவ்வொரு சக்கரங்களும் புனிதம் அடையும். அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பக்கம் வரக்கூடிய நோய்கள், லிவர் ப்ராப்ளம், லிவர்னால ஏற்படுது இல்லைங்களா, அதாவது அழுத்தம், ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது பதற்றம், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற சோகம், கஷ்டம், சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஆகும், இது எல்லாமே நார்மல் ஆகி தானாவே நீங்க ஒண்ணுமே பண்ணல. இந்த தியானத்தை 10 நிமிஷம் செய்றீங்க டெய்லி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தி, தெய்வீகம் வெளியில இருக்கிறத அப்புறம் பார்க்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக சக்தியை ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுவோம். அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சா இந்த குண்டலினி சக்தி மேல ரைஸ் ஆகி போகும்பொழுது ஒவ்வொரு சக்கரங்களையும், அதாவது பவர் சென்டர்ஸ், நம்மளோட எனர்ஜி சென்டர் சொல்றோம், நரம்பு மண்டலம் சொல்லுவோம், அது மெடிக்கலா எல்லாத்துலயும் சொல்லலாம். இது நீங்க மெடிக்கல் சயின்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்க எப்படினாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய இது ஓபன் ஆகும் பொழுது அவங்க சொன்ன அந்த சகசிரார சக்கரா விரிவடையும் பொழுது அந்த ஆனந்த நிலைக்கு வந்து அப்பதான் கிடைக்கும். அப்போ என்னன்னா பாஸ்ட பத்தியும் பெருசா பிரச்சனை இல்ல, ஃபியூச்சரை பத்தியும் பிரச்சனை கிடையாது. இந்த இருக்கிற இந்த நிகழ்காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு உணர்வை அங்க அனுபவிப்பாங்க. பிரச்சனைகள் தானாவே குறைய ஆரம்பிக்கும், அவங்களுடைய தேவைகள் தானாவே பூர்த்தியாக ஆரம்பிக்கும். இதற்கு சான்று இத்தனை சகஜோகிகள், பல கோடி சகஜோகிகள் இந்த உலகம் முழுக்க இருக்கிறாங்க. எல்லாருடைய ஒரு சான்றுதான் இதுதான். வரவேற்கத்தக்க விஷயம். நாங்கள் இப்போ இன்று மிக விரைவாக இயங்கிக் கொண்டு இருக்கின்ற உலகம், the universe is moving very fast. அப்போ மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தங்களை மிக விரைவாக ஈடுபடுத்தி கொண்டு, எவ்ரிபடி ஃபேஸ் வெரி பிஸி, வெரி டைட் ஷெட்யூல், பிஸி. அப்போ அந்த நேரத்தில் எப்படி அவங்களுக்கு இந்த இப்போ நாங்கள் இதில் பகிர்கின்ற இந்த விடயம், இந்த சிந்தனை அல்ல இந்த செய்தி அவங்களை அடைகிறது, எப்படி அவர்களை நாங்கள் அப்ரோச் பண்ணலாம், எப்படி நாங்கள் அணுகக்கூடியதாக இருக்கு, எப்படி அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. என்ன விரைவாக போகின்றவர்களுக்கு இதை சிந்திப்பதற்கு எவ்வாறு என்ன மாதிரியான ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறீர்கள்? What I'm trying to say is the fast moving people, always busy with tight schedule. How this message, what we were talking, this message, which process you can able to share with them to receive, because they don't have time to listen. But they are the people really want to listen this one, but they don't have the time. But how in a very, very short time or very quickly you can seedling the stuff in their mindset? Well, if you talk about the fast-paced life, Sahaja Yoga meditation is the best way, because Sahaja Yoga meditation, you get your self-realization in seconds. Is just as my another friend said, that you need to have a pure desire. That's the only thing that is needed. That's right. There's nothing else that is needed. You just need to be a human being, as we all are. And the other thing is that you need to have a pure desire. And in this busy life, if Sahaja Yoga people can accept and do, that is the best thing that can happen, because we all are live examples how our lives have changed. Everybody is successful in their own sphere of life, and they're all doing very good. And in the fast-paced life, I think Sahaja Yoga is the best way to go through it. Yeah, absolutely correct. And but beyond that, yes, if anybody knows, if a person received the Sahaja Yoga's message in his mind or in his ear or in his heart, or his or her, so then they are ready to commit themselves to. But my question is, it's like as a train, fast moving people, how the message you spread, which way they can easily pick up that? We have this for the fast people, we have this online, it's called online Zoom. Yeah, online program. So we give this our program schedule, and the people connect in this program. And this is the fast, and the internet is the new generation, the internet is very fast. And they come in our program, in our center. We have the center, and they follow us. It's by telephone, by internet, email address, and they connect us, and we tell them which date we have this program, and they come. We had more young generation in Germany. They now follow through internet this program. Good. Yes. I'll just compliment what she was saying.
So everyone, I think you are fast or you are slow, as a human, we all understand love and we all understand peace. These are things which we all say in a daily life. But most of the humans have not actually felt it. And they look for it more. So even if you are going through a fast pace, there is a moment in your life when you are in crisis. There's a moment in your life when you don't know where to go. I think that will be the moment they need to look what they're looking for. When they will look for that, automatically Sahaja Yoga comes in. Because without having the connection with your being, you can't connect with your heart or with the love which is inside. Because we all are looking outside, right? Once you get it inside, then you can't leave it because you know the fruits out of it. So I feel the answer to your question is, if someone who is moving fast, gaining all the material, the day you feel the crisis that inside you're not happy, you have everything, but you don't have actually what actually matters. That will be the moment they will look for it. ஒரு மிகச்சிறந்த கேள்வியை கேட்டீர்கள். சகஜயோகத்தின் பலன்களை எப்படி அறிந்து கொள்வது என்று. இது என்னுடைய வாழ்க்கையே அதற்கு ஒரு உதாரணம். 1995 நான் உலகத்தின் உச்சியில் இருந்தேன். 1998 உலகத்தின் கீழே இருந்தேன். 3 வருடத்தில் எல்லாமே மாறிவிட்டது. தெருவுக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. என்னுடைய மனைவிக்கு நான் நன்றியை சொல்ல வேண்டும். என்னுடைய மனைவிதான் என்னை சகஜயோகத்தில் இணைத்தார்கள். நானும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேறு வழி இல்லை. ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன், டூ மச். I know the value of Sahaja Yoga because I came in a very difficult time. I was on the streets. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. டெய்லி படிச்சு இன்னைக்கு அந்த கேஸ் சால்வ் ஆகணும், இந்த கேஸ் சால்வ் ஆகணும், இப்படி தான் என்னுடைய எண்ணங்கள்லேயே இருந்தது. காலை மாலை நான் எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டே இருந்தேன். வேறு வழி இல்லை. எனக்கு ஒரு ஓரத்திற்கு தள்ளப்பட்டு விட்டேன். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ராப்ளங்களும் முழுவதுமாக சரியாகி இன்று எனக்கு என்ன வேண்டிக் கொள்வது என்பது தெரியவில்லை. நான் இந்தியா நல்லாக இருக்க வேண்டும், ஸ்ரீலங்காவின் எக்கானமி இம்ப்ரூவ் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகஜயோகம் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதுல there is no failure. நான் 2 வருஷமா சகஜயோகா பண்றேன், எனக்கு ஒன்றும் பலன் இல்லை. எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு மிராக்கிள் ஏற்பட்டிருக்கு. மனசுல எப்போதும் சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம், பக்தினா என்ன அர்த்தங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஸ்ரீ மாதாஜிக்கு, சகஜயோகாவுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். So as she was saying that until you come to a crisis, you don't really sometimes understand. So like many youngsters my age right now, who are, let's say, many of them are IT professionals in India and in many other Asian countries there. So they are working basically on US time. So in the morning they are sleeping and in the night they are waking up. So, and normally every other time people think that meditation has to be done only at a specific time. But that is the advantage of Sahaja Yoga, that there is no specific time. Of course, if you do it at a early morning, everything is good. But you don't have to. Let's say you are about to start a call, a very important call, and you are feeling a bit nervous. Just 2 minutes you meditate, all nervousness will be gone. So 2 minutes I think everyone can give for themselves, especially when it makes them more efficient. So now they are fast paced, but are they truly efficient in what they are doing? But when they meditate, that efficiency increases. So they're not really slowing down, but they are now more relaxed. It's like you're not driving the train anymore, you're just sitting in it, being carried, without really, you're not really trying to control everything. Everything is in control on its own. Sir, இதில் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். I am Dr. Bhaskaran from Pondicherry, from India. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிடம், அந்த கிரைசிஸ் வர அந்த நிமிடம் விட அந்த பியூர் டிசையர் இருந்தது அப்படின்னா அவங்க எங்கேயும் தேடி போக வேணாம். உண்மையா உங்களுக்குள்ள அந்த அன்பு, அதாவது அந்த சீக்கிங், என்ன எனக்கு இறை தொடர்பு வேணும், அதாவது எனக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை ரூட்ல இருந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கோ எங்க இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு அது கிடைக்கும்.
இன்னும் ஒரு விஷயம் நான் வந்து இந்த மக்களுக்காக சொல்கிறேன், மக்கள் எல்லாரும் அனைவருக்காகவும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இன்னும் வேகமாக சேர்றதுக்கு மக்களுடைய நிச்சயமாக அவங்களுடைய கோஆப்ரேஷன் நிச்சயமாக தேவை. அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த இடத்துல இருக்கும் பொழுது, எக்ஸாம்பிள் ஒரு சீஃப் மினிஸ்டர், அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒரு எஜுகேஷன் டைரக்டர், எஜுகேஷன், ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மிகுந்தான ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி நிச்சயமா அவங்களுக்கு வந்து இது முன்னுமையா இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு உணர்ந்த நிச்சயமா விரைவாக கிடைக்கும். மீன்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு எப்படி நாங்க வந்தோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. மேபி இட் மேபி மேக்ஸிமம் ஸ்பான்டேனியஸ், பிகாஸ் திஸ் இஸ் வாஸ் இதுதான் எங்கேயும் பரவி இருக்கிற தெய்வீக நுண் கதிர்களினால் கோர்க்கப்படுகிறோம். நான் எங்களுக்கு தெரியாது, இப்போ இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு தெரியாது நிச்சயமா. தீதி அவங்க மட்டும்தான், ரமணி தீதி தான் இன்னைக்கு வந்து வரதா இருந்தது. நாங்கள் சாதாரணமாக தான் கிளம்பி வந்தோம். ஆனால் இப்படி உட்காந்து நம்ம பேசுவோம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை, யாருமே நினச்சி பார்க்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு இந்த இணைப்பு ஏன் வந்துச்சு அப்படின்னா, மக்கள் யாரோ சிலர், அது ஒருத்தராக இருக்கலாம், அது 1000 பேரா இருக்கலாம், அந்த சிலர் தேவைப்பட்டதுனால இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். நாங்கள் கேட்கல இப்போ கொடுக்குறோம், ஆனால் கொடுக்குற ஆசை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா வாங்கணுன்ற ஆசை அவங்களுக்கு இருக்கு. இருந்தா இதுல பல கோடி பேர் இருந்தாலும் அது 1000 பேர் நிச்சயமா இல்ல 10 பேர் தான் நிச்சயமா இருந்தா அவங்களுக்கு அது போய் சேர்ந்துரும். அதனால இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் விஷயம் that they definitely will get in that such a way if the truth is very clear with them. நான் மலேசியாவிலிருந்து வருகின்றேன். எனது ஒப்பீனியனை நான் சிலது நேரம் பரிமாறுகிறேன். முதலில் நம்ம ஒரு சுய பரிசோதனை பண்ணி ஆகணும். சுய பரிசோதனை பண்றதுனால தான், சுய பரிசோதனை பண்ணணுமாக்கா நம்மளுக்கு வந்து ஆத்மீக விழிப்புணர்ச்சி, ஆத்மீக விழிப்புணர்ச்சி கிடைக்கிறதுனால நமக்குள்ள ஒரு சுய பரிசோதனை ஏற்படும். இந்த சுய பரிசோதனைன்றது வந்து நமக்குள்ள இருக்கிற பிழைகளை நம்மளுக்கு தெரியப்பட்டு வரும். அப்ப பிழைகளை தெரியப்பட்டு வர்றதுனால நம்ம அந்த பிழைகளை எப்படி திருத்தி கொள்றது, அதுக்கு உண்டான வழிமுறை நம்ம தேட ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும், மன கஷ்டம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்போம். அப்போ அந்த நேரத்தில் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன செய்யணும், ஒரு அமைதியான ஒரு சாந்த நிலைக்கு வர வேண்டும். இப்போ சாஜயோகா என்ன சொல்றாங்கனாக்கா, ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி என்ன சொல்றாங்கனாக்கா, முதலில் உங்கள் யோக ஞானத்தை பெறுங்கள். யோக ஞானத்தை பெற்ற மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த தூய ஞானம் வரும். அந்த மனக்குழப்பம் மன ஸ்ட்ரெஸ் இதுலேருந்து எப்படி விடுபடுறது, ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு மனிதன் அவனை பற்றி, தன்னை பற்றி அவனுக்குள்ள அவனை அறிய முடியும். அவனை அறிஞ்சால் மட்டும்தான் அவனுக்குள்ள அன்பு வரும், ஒரு அன்பு ஏற்படும். அப்போ அந்த அன்பு ஏற்படுறதுனால அந்த ஒரு மனிதன் என்ன செய்வார், ஒரு சுயநலம் இல்லாத நானும் வாழணும் மற்றவர்களும் வாழணும் அந்த ஒரு கோட்பாட்டுக்கு வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் போது அப்போ நம்ம ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, யாம் பெற வையகம் பெருகவே வையகம்ன்றது, யாம் பெற்ற இன்பம் பெருகவே வையகம். அந்த ஒரு பாலிசி நமக்குள்ள கொண்டு வரணும். அப்ப அது கொண்டு வர்றதுனால எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் வாழணும், எல்லாத்துக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும்னு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இறைவன் வந்து என்ன பண்ணுவாரு, நம்மளோட டிசையரை பார்க்கறாரு. இறைவன் வந்து நம்மளோட டிசையரை பார்க்கறாரு, நம்மளோட தூய விருப்பத்தை பார்க்கறாரு. அந்த விருப்பம் தூய்மையா இருக்குதா, அந்த விருப்பம் தூய்மையா இருந்தா மட்டும்தான் அவரு நம்ம கேட்கறத வந்து அவர் நிறைவேற்றுறாரு. நான் இதில் எப்படி வந்தேன் என்றால், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னோட லைஃப்பில் பர்சனலி அண்ட் ஆல்சோ வென் எவர் ஐ ஒர்க் தேர் ஆல்சோ ஐ ஹேட் லாட் ஆஃப் டென்ஷன். ஸோ நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணோம், நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த மாதிரி கேள்வி வரும்போது கடவுளை தேட தொடங்கினேன். கோவிலுக்கு போவேன், அங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, எங்கே போனாலும் எனக்கு சந்தோஷமே இருக்காது. அப்போ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவ சொன்னா, நீ இந்த மெடிடேஷன் பண்ணு, உனக்கு நிறைய பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும்னு. ஸோ அந்த சென்டருக்கு போனேன். நீங்கள் கேட்டீங்க இல்லையா எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு, இந்த என்ன மாதிரி
கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்கு. அப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த மாதிரி. அப்போ அவகிட்ட போய் சொல்லுவோம், நீ இந்த டென்ஷனில் இருக்கு, இவ்வளோ டென்ஷன், இவ்வளோ ப்ரெஷர், இட் இஸ் நாட் குட் ஃபார் யர் ஹெல்த் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேடி சொல்லி நான் அதை புரிஞ்சுண்டு நான் பண்ண தொடங்கினேன்னா எனக்கு ரொம்பவே என்லைட்டன்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடச்சிது எனக்கு. அதாவது பிரகாசம். அதாவது நம்ம வந்து ஒரு இருட்டு அறையில் பாம்பை பிடிச்சுட்டு இருப்போம், ஆனால் அது வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது கயறுன்னு. ஆனால் லைட் ஆன் பண்ணோன்னா அது வந்து பாம்புன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அது மாதிரி எனக்கு நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இந்த என்லைட்டன்மெண்ட் கிடைச்ச உடனே, இந்த சஹஜயோகா மெடிடேஷன்ல வந்த உடனே என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரிய சொல்லி அவர் சொன்ன மாதிரி இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி அதுலேருந்து வெளியில வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலைமை வந்து என்னோட எல்லா ப்ராப்ளம் ஆல்சோ வென் ஐ மெடிடேட் ஒன் பை ஒன் இட் காட் சால்வ்டு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சதுனால எனக்கு எப்போவுமே ஒரு விருப்பம், யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா முதல்ல அவளை போய் அப்ரோச் பண்ணி I will tell them, because I see somebody suffering in front of me, I cannot see that. That's right. So நான் அங்கே போய் சொன்ன உடனே அவளும் இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட், நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க இதில் வந்து. நாங்கள் அதே மாதிரி ரமணி மேடம் வந்து ஜூம் ஆன்லைனில் ஸ்ரீலங்காக்காக ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணி அவங்க லீட்ஸில் அட்வர்டைஸ் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணி, நிறைய பேர் ஒரு 20-30 பேர் இருக்காங்க ஸ்ரீலங்காலேயே. ஸோ அவங்களுக்காக பர்சனலாக நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணான்னு இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து. ஸோ இதுதான் எனக்கு சொல்லமா இருந்தது. Thank you. I would like to talk about people of my age. Like we haven't reached any situation like we work. We're still learning, right? So like in perspective of Sahaja, like people of my age, they get distracted very easily. You give them some idea of something and they'll be distracted. And also like because of the stress which education brings in them, they usually fall into bad company and ruin all of their life. So like Sahaja basically brings a discipline thing in you. Yes. And so like that disciplines, it lasts long life, lasts long. And that is why like when you grow up, like be an adult, then you find things getting easier for you. And that is why like you don't have to be more stressful. Like he said before getting into a meeting, if you're nervous you sit for meditation. Like so if it is given to you from a young age, it is like very beneficial for you. That's right. Yeah. Okay, we can keep on talking. நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ளலாம். கொஞ்சம் இதில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக நான் அநேகமான உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு வகையான கையை இப்படி 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 வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுடைய இந்த ஒரு ப்ரோசஸில் ஒரு வகையான இருக்கை முறையா, அல்லது இதை பற்றி சற்று கூற முடியுமா? நான் மதனா, மும்பையிலிருந்து வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த தியானத்தை பற்றி நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த ஏன் இவ்வாறு கையை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது. நாம் ஒரு குழந்தை அம்மாவிடம் வந்து தா என்று கேட்கிறது அல்லவா, அதே மாதிரிதான் நாமும் நம்முடைய தாயிடம் எனக்கு தா அம்மா என்று கேட்கிறோம். நாங்கள் எந்த முத்திரையையும் பயன்படுத்துவதில்லை, 5 விரல்களையும் உபயோகிக்கிறோம். ஏன் என்றால் நம்முடைய 5 விரல்களும் நம்முடைய உடம்பில் உள்ள எல்லா சக்கரங்களை அது பிரதிபலிக்கிறது. எவ்வாறு நம்முடைய உடம்பில் நம்முடைய அலைபேசியில் மொபைலில் நமக்கு சிம் கார்டு போட்டாலும் நாம் அதற்கு ரீசார்ஜ் பண்ணினால்தான் நாம் யாரிடம் பேச முடியும். அதே மாதிரி நம் உடம்பிலும் ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா நம்முடைய ஹிருதயத்துக்குள் இருக்கிறது. நாம் ஆத்மாவை பத்தி கவலைப்படுவதே இல்லை. நாம் உடம்பை பத்தியே கவலைப்படுகிறோம், உடம்புக்கான சௌரியங்களை பத்தி பார்க்கிறோம், ஆத்மாவை பற்றி நினைத்து பார்ப்பதே இல்லை. ஆத்மாவும் நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சாதகர் எப்பொழுது நம் மீது கவனத்தை செலுத்துவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பழைய எத்தனையோ ஜென்மங்கள் மூலமாக நம்முடைய குண்டலினி தாய் எப்படி ஒரு சாதகருடைய உடம்புக்குள் வருகிறார் என்றால், அந்த குழந்தை தாயின் கருவில் இருக்கும் பொழுது 3 மாதத்தில் அந்த குழந்தையினுடைய தலை வழியாக இந்த குண்டலினி சக்தி இறங்கி மூலாதாரத்தில் உள்ள ஒரு முக்கோண எலும்புக்குள் உறைந்து இருக்கிறது. அது அந்த குழந்தை சில நாட்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உச்சி குழி துடித்துக் கொண்டிருக்கும், பல்சேட்டிங் என்று சொல்வார்கள். அது கொஞ்ச நாள் ஆன உடனே அது கால்சிபிகேஷன் ஆகி நம்முடைய எலும்பு கடினமாகி மூடுகிறது. அந்த இணைப்பை தான் நாம் இப்பொழுது திருப்பி கொண்டு வரப்போகிறோம். இதுதான் இந்த சகஜ யோகம். பாக்கி யோகங்களுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நம்முடைய எந்த இடத்தின் வழியாக நம்முடைய இறைவன் சக்தி உள்ள போனதோ அதே இடத்தை நாம் திரும்பவும் திறந்து இறைவனுடன் தொடர்பு கொள்கிறோம். எவ்வாறு நம்முடைய மொபைலில் ரீசார்ஜ் பண்ணினால்தான் நாம் மற்றவரிடம் பேச முடிகிறதோ அதே மாதிரி நம்முடைய
நம்முடைய கனெக்ஷன், நம்முடைய தொடர்பு இறைவனுடன் வந்தால்தான் நாம் இறைவனிடம் பேசுவது எல்லாம் இறைவனுக்கு போய் சேரும். நாம் என்ன வேண்டுகிறோமோ அது நமக்கு கிடைக்கும். அதுதான் ஒன்னொன்று. அப்பொழுதும் நாம் எப்பொழுதும் நம் ஆனந்தம் வெளியில் இருக்கிறது என்று தேடுகிறோம். ஆனால் ஆனந்தம் நமக்குள் இருக்கிறது. நாம் அதை புரிவதில்லை. நாம் எங்கெங்கோ தேடுகிறோம். நமக்குள்ளேதான் இருக்கிறது ஆனந்தம், நமக்குள்ளேதான் இருக்கிறது திருப்தி. நமக்குள் திருப்தி மிகவும் எளிதாக கிடைப்பதில்லை. நாம் முதலில் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும் என்று யோசிக்கிறோம், பிறகு ஸ்கூட்டருக்கு போவோம், அப்புறம் கார் வாங்கலாம்னு நினைப்போம், அப்புறம் SUV வாங்கலாம்னு நினைப்போம், அப்புறம் ஒரு பிளாட் வாங்கலாம்னு நினைப்போம், அப்புறம் ஒரு பங்களா வாங்கலாம்னு நினைப்போம், அப்புறம் 4 பங்களா வாங்கி வடை கூடலாம்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஆசைகள் அளவே இல்லாதது. ஆனா இந்த சகஜயோகத்துக்கு வந்தாக்க நம்முடைய 3வது சக்கரம் மணிப்பூரகம் என்று சொல்லப்படும் மணிப்பூரக சக்கரம் நம்முடைய அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இந்த ஆசைகள் எல்லாம் போய் நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். இது ஒரு பெரிய முக்கியமான இது. அப்புறம் ஆத்மா இருட்டில் இருக்கிறது. அவர்கள் சொன்னார் போல் நாம் பாம்பை பிடித்துக்கொண்டு கயிறு கயிறு என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய ஆத்மா வெளிச்சத்துக்கு வரும்பொழுது நாம் செய்யும் தவறுகள் எல்லாமே நமக்கு புலப்படுகிறது. நாம் தெரிந்து கொள்கிறோம், அந்த தவற்றை திருத்திக் கொள்கிறோம். அப்புறம் நாங்கள் மும்பையில் ஜெயில் என்று சொல்லப்படும் சிறை கைதிகளுக்கெல்லாம் சென்று நாங்கள் ஆத்ம ஞானம் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இப்பொழுது உணர்ந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் இருட்டில் இருந்தோம், எங்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை எங்களை கொண்டு வந்தீர்கள், எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் செய்யும் தவறுகள் தெரிகிறது, நாங்கள் இனிமேல் எங்களை திருத்திக் கொள்வோம், நாங்கள் திரும்பி இந்த ஜெயிலுக்கு வரமாட்டோம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் இது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் இப்போ ஒரு ஆன்மீக சம்பந்தமானது. இப்போ உலகத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் பல்வேறு வகையான மத பின்பற்றுகைகள் இருக்கிறது. இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம், வெவ்வேறு பல வகையான மத ரிலீஜியஸ். தேர் ஆர் சோ மெனி ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் இன் த யூனிவர்ஸ். இப்போ நாங்கள் இதில் செய்ய நாங்கள் பயிற்று இதில் பேசிக்கொள்ளுகின்ற விடயம் ஒரு இந்து மதத்தை பின்பற்றுகையாக இருக்கின்றதா, அல்லது இதுக்கு ஒரு அதாவது மத இறுக்கம் என்றது is there any limitation for the particular religious people can only follow this? So how this can you explain that one? இதனுடைய இந்த விடம் இந்த மதத்தை சார்ந்தவர்களும் பின்பற்ற முடியுமா, அல்லது இது நாங்கள் ஒரு இந்து மத பின்னணியிலே தான் இந்த தியான முறைமைகளை நான் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறதா? ஸோ இந்த மதங்கள் அவதாரங்கள் உலகத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்தவர்கள். ஸோ இந்த உலகம் தோன்றி மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வந்தது. ஸோ வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு அவதாரங்கள் வந்தார்கள் மனிதனை முன்னேற்றுவதற்கு. ஸோ அந்தந்த காலகட்டத்தில் வந்த அவதாரங்களை பின்பற்றியவர்கள், அந்த அவதாரங்கள் போன பின்பு என்ன நடந்தது என்றால் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு சமயம் என்று பெயர் கொடுத்தார்கள். அவ்வாறு வந்ததுதான் எல்லா சமயங்களும். ஆனால் அந்த எல்லா சமயங்களினுடைய அந்த சாரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் எல்லா சமயங்களும் ஒரே தத்துவத்தை தான் சொல்கிறது. அதேபோல் இந்த சகயோகாவிலும் சகயோகா அந்த தத்துவத்தை எமது வாழ்வோடு எமது இருப்போடு தொடர்பு படுத்தி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. எனவே இந்த சகயோகாவில் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின், ஆத்ம விழிப்புணர்வு என்றால் என்ன என்றால் எமது மனித விழிப்புணர்வில் இருந்து எமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்ற ஒரு விழிப்புணர்வுக்கு நாம் போய் நாம் ஒரு தூய ஆத்மா, அந்த சக்தியின் ஒரு துளி அங்கம், அதை நாம் பிரதிபலிக்கிறோம் என்ற அந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டால் எல்லா சமயங்களும் ஒரே சாரத்தை கொண்டது என்றதை நாம் அறிந்து கொள்வோம். அந்த வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்வோம். இது நாங்கள் யாரும் சொல்லி கேட்பதில்லை, இது எங்களுக்கு புரிந்து கொள்கிறது. அதாவது ஒரு உதாரணமாக நாம் சொல்லலாம், ஒரு இருட்டறையில் ஒரு கயிறு இருக்கிறது. ஒருவருக்கு அது கயிறோ பாம்போ என்று தெரியாது, கன்ஃபியூஷன் இருக்குந்தானே. ஆனால் தொட்டு பார்க்க பயம்.
என்ன செய்யலாம் என்றால் நாங்கள் லைட்டை போடுவோம், வெளிச்சத்தை போடுவோம், அவருக்கு பாம்பா கயிறாண்டு தெரிந்து விடுகிறது. அதே போலத்தான் நாம் இங்கு மதங்களை நாம் விவாதிப்பதில்லை. உண்மை, எமது உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த அறிவு, அந்த ஞானம், ஒளி என்று சொல்வது, என்லைட்டன்மென்ட் என்று சொல்வது, அந்த அறிவு எமக்கு, அந்த ஆத்மா, நாங்கள் எல்லோரும் ஆத்மா என்ற அந்த ஆத்ம ஞானம் வந்து விட்ட பிறகு எமக்கு அந்த மதங்களின் சாரம், உண்மையான சாரம் எமக்கு புரிகிறது. அதில் உள்ள பிழையான, எவ்வாறு மனுஷன் அதை பிழையாக கொண்டு போனான் என்றதும் எமக்கு நன்றாக விளங்குகிறது. அப்ப அந்த நிலையில், அந்த அறிவு நிலையில் நாம் மிக தெளிவாக அதை விளங்கிக் கொள்கிறோம். எனவே அந்த வேறுபாடுகள், பிரச்சனைகள், வெறுப்பு, ஒவ்வொரு மதம் என்று சொல்லி நாம் வெறுப்பது எல்லாமே விட்டு போகிறது. ஸோ சஹயோகா சொல்லப்போனால் எமது உள் மதம் என்று நாங்கள் சொல்லலாம். எல்லா மதங்களினுடைய சாரம், எல்லா அவதாரங்களின் உண்மையான, அவர்கள் ஏன் வந்தார்கள், அவர்கள் எம்மை முன்னேற்ற வந்தார்கள், எமக்கு ஆத்ம ஞானத்தை, அறிவை தர வந்தார்கள், எம்மை நன்றாக வழிநடத்த வந்தார்கள் என்ற அந்த தத்துவங்கள் எல்லாமே எமக்கு தானாகவே புரிகிறது. டான் தமிழ் ஒளியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஆன்மீகம், ஆன்மீக சிந்தனை என்பது மக்கள் மத்தியிலே ஒரு 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 வகையான ஒருமிப்பை கொண்டு வருகின்ற ஒரு வகையான படிமுறையாக காணப்படுகின்றது. அந்த ஆன்மீகத்துறைக்குள்ளே நாங்கள் சென்றோமாக இருந்தால் அங்கே தியானம் மற்றும் அதை ஒட்டியதான பல்வேறு வகையான செயற்பாடுகள், அதிலே மனதை ஒருநிலைப்படுத்துதல், தியானம் இருத்தல், அவ்வாறே இன்னொரு வகையிலே நாங்கள் யோகா நிலை என்று கூட நாங்கள் சொல்லலாம். இன்று பல்வேறு வகையிலே மனவளக்கலை என்று கூட ஒரு வகையாக இந்த மக்களின் மனங்களிலே ஒரு வகையான ஒருமிப்பையும் மன வலிமையும் கொண்டு வருவதற்காக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த ஆன்மீக செயற்பாட்டாளர்களால் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் உண்மையிலே சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இன்று நாங்கள் சமூகத்திலே, நாட்டிலே பிரதேச ரீதியாக ஏராளமான இன்னல்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இன்னல்களுக்குள்ளே நாங்கள் எங்களை சூழ உள்ள நிலைகளை நாங்கள் வளப்படுத்துவதற்கான ஏராளமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கே மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய மனம், உள்ளார்ந்த மனத்தை நாங்கள் சாந்தப்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய உடலை நாங்கள் ஒரு சார்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வாறான முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம். அதற்காகத்தான் பல்வேறு வகையான மத செயற்பாடுகள், ஆன்மீக செயற்பாடுகள் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதை மக்கள் பின்தொடர்ந்து வருகின்றார்கள். அதற்குள்ளேதான் ஒரு வகையிலான மதம் கடந்த நிலையிலே இந்த ஆன்மீக செயற்பாடுகள், ஒரு வகையான நாங்கள் யோகா என்று சொல்லி கூட அழைத்துக் கொள்ளலாம், அவை இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு பரிமாண நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க இருப்பது இந்த ஆத்மீக நிலையை நாங்கள் மேம்படுத்துவதற்கான ஒரு யோகா சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலை செய்வதற்காக வெவ்வேறு நாடுகளிலே இருந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களையும் நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு முதலில் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு தான் கொடுப்பது. அதாவது இருட்டு அறைக்குள் இருப்பவர் ஒருவருக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொண்டு வருகிறோம், அவர் அந்த வெளிச்சத்தில் தானே பார்க்கிறார். அதுவே முதல் படி ஆத்ம விழிப்புணர்வு. அது ஸ்ரீமாதிஜி அவர்கள் இந்த தியான முறை பழங்காலம் தொட்டு இருந்த ஒரு முறை, பாதாஞ்சலி யோகா என்று சொல்வார்கள். அந்த பாதாஞ்சலி யோகாசனம் மூலம் குண்டலினி சக்தியை எழுப்பி அந்த ஞான ஒளியை பெறுவதுதான் பாதாஞ்சலி யோகா. அந்த பாதாஞ்சலி யோகா அந்த காலத்தில் அதை திறமையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள்.
எல்லோரும் இமயமலையும் காடுகளிலும் இருந்தார்கள். ஸோ ஒரு சிலருக்கு தான் அது கிடைத்தது. அது கிடைத்தாலும் அந்த நுட்பங்கள், அந்த முறைகள் மிகவும் கடினமானவை. ஒரு சிலரே அதை சரியாக புரிந்து கொண்டு அதனை பயனடைந்தார்கள். இப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த பாதாஞ்சலி யோகா அதுகளில் ஒரு வீதம் 2 வீதம் தான் இப்பொழுது எக்ஸசைஸ் என்று சொல்லி, யோகாசனம் என்று சொல்லி ஒரு விதமான உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்காக செய்கிறார்கள். ஆனால் ஸ்ரீமாதஜி அவர்கள் இந்த முறையை, இந்த பாதாஞ்சலி முறையை விட மிக எளிமையாக இந்த குண்டலினி சக்தியை ஒரு 9 படிமுறைகளில் என்ன மாதிரி எழுப்புவது என்பதை கூறினார். இப்பொழுது ஆரம்பத்தில் ஸ்ரீமாதஜி 9 படிகளில் ஆரம்பித்தார். இப்பொழுது 2-3 படிகளிலேயே இதை நாம் செய்யலாம். ஏனென்றால் ஸ்ரீமாதஜி 1970ஆம் ஆண்டு இதை ஆரம்பித்தார். இப்பொழுது பெருமளவு மக்கள் இதில் செய்வதால் நாம் கூட்டாக இந்த தியானத்தை உலகம் முழுவதும் செய்து கொண்டு வருகிறோம். அதனால் இதன் விழிப்புணர்வு, இதன் சக்தி அதிகரித்து கொண்டு வருகிறது. ஸோ ஒருவர் மிக இலகுவாக பெற்றுக்கொள்கிறார். ஸோ இந்த முதலாவது படிமுறைக்கு பின்பு அவருக்கு அந்த தலையில் உள்ள ஒரு இருள் மறைந்தது போல் ஒரு ஒளி கிடைக்கிறது, ஒரு அறிவு கிடைக்கிறது. அது நிரந்தரமானது. ஸோ அதிலிருந்து பிறகு நாம் வளமையாக தியானம் காலை மாலை தியானிச்சு கொண்டு வரும் பொழுது இதில் முன்னேற்றம் கிடைக்கிறது. ஸோ ஆனபடியால் நாங்கள் அந்த படிமுறையை ஆரம்பிக்கலாம். So talking about the process, it starts with getting the self-realization. On the first day when you take your self-realization, your Kundalini Shakti will be awakened, and you can feel cool breeze or you can feel hot breeze on your hand or top of your head. This is your first experience on the first day. So based on that experience, you can see what are the different chakras. There are 7 chakras in our body, in our subtle system. So what are the chakras you have catching and which nadi you are catching, and you can clear it out and make your life completely balanced. So this is the self introspection which each individual has to do by itself, and over the time he can clear himself out and make his life completely balanced. So this is the process which generally followed. அதாவது ஒருத்தவங்களை வந்து யோகத்துல தக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஏன் அப்படின்னா, ஒரே நாளில் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஒரே நாளில் கொடுக்குறோம், அவங்க குண்டலினி ரைஸ் ஆகி சில்லுன்னு கிடைச்சிடுது. கிடைச்ச உடனே இதுதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா கஷ்டம். அதுக்கு ஒரு உதாரணம், அழகான உதாரணம் ஒன்று சொல்றோம். ஒரு விதை, பூமியில ஒரு விதை போடுறீங்க. விதை போட்டு நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணலாம் அது வளர்றதுக்கு? அந்த விதை போட்ட உடனே வந்துடணும் அப்படின்னு நினைச்சோன்னா அது வந்து முட்டாள்தனம். புரியுதுங்களா? அதை போட்டுட்டு அதுக்கு தேவையான நீர் போட்ட உடனே கொஞ்ச நாள், மேபி ஒரு 2 days 3 days after, the buds will come out. So it takes some 2 days or 3 days. Maybe after 1 week, the leaf will come, the bud leaves will come, and small seed also will come according to the plants, right? So அப்போ அது மாதிரி ஒரு சீட், ஒரு விதை போட்ட உடனே வளர்றதுக்கு நிச்சயமா தண்ணி விட்டப்பட்டது. ஏன்னா பூமியில போட்டுட்டோம், நம்ம கையில வச்சிருந்தா வளர போறது இல்லை, பூமியில போட்டுட்டோம். அப்போ அந்த ப்ராசஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொருவரும் அந்த குண்டலினி எழுச்சி பெற்றவுடன் அந்த கிடைத்த ஆனந்தமே முழுமையானது, அந்த மொமெண்டே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. If they do like at least 1 week to 2 weeks or 1 month to 2 months, they will see the essence of how the seeds come and it germinates. Like that, the transformation, that the seeds how transformed into the leaves, how it transformed to the that stream. Like each and every person or each and every individual get that transformation. அப்புறம் they never leave out, right? அப்ப அந்த சீடை எடுத்து போடணும்லாம் மனசு வராது. So he will enjoy it, he will transform, and he can live in it, and he can transform to others. So இது எப்படி வளருது, இதனால மற்றவங்களுக்கும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்லுவோம். அப்போ இந்த ப்ராசஸை ஒரு தடவை கிடைச்சா நிச்சயமா குண்டலினி எழுச்சி பரும 21/108 முறை, 21 to the power of 108 strands வந்து நம்மளோட குண்டலினின்ற அந்த DNA ஸ்டாண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அது மேல ரைஸ் ஆகும், அது எழுச்சி பெறும். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் மட்டும் தான் எழுச்சி பெறுது.
அப்போ திருப்பி திருப்பி அந்த ஸ்டாண்ட்ஸ் ரைஸ் ஆகும்போது அவருக்கு கிடைக்கிற ஆனந்தத்தை இட்ஸ் நோ வே டு எக்ஸ்பிரஸ் ஈவன் த ஜாய் நெவர் பி எக்ஸ்பிரஸ்டு தட் மச் ஸ்ட்ராங்லி ரைட். அதே மாதிரி நான் முன்னாடி கொடுத்த அந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லல, ஆக்சுவலா மக்களுக்கு சொல்ல வரும்போது அதிகபட்சமா இருக்கிற அந்த பவர்ல இருக்கிறவங்க நிச்சயமா இது உண்மை அப்படின்றத கண்டிப்பா உணர வருவாங்க. அப்படி வரும்போது தயவு செய்து உலகத்துக்கு இது சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வழிகளை நிச்சயமா அங்க பெரும் தலைவர்கள் அனைவரும் இதற்கு ஒரு சிறு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. பேசினாங்க அப்படின்னா நிச்சயமா அதுல இருக்கிற உண்மை புரிய வரும். இப்ப நம்ம இதுல சொல்ற விஷயம் எவ்வளவு புரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, பட் அவங்களுக்குன்னு ஒரு கேள்வி வைப்பிருங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போய் இது குழந்தைங்களுக்கு எப்படி தேவை, ஒரு மெடிக்கல் காலேஜ் போறோம், how it's useful for these medical students. If we are going to the prison, how it's useful for these prisoners. ஸோ அப்படின்றத வந்து நேரில் ஒரு 5 to 10 to 15 minutes அவங்க கிட்ட நாங்கள் கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா வந்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து அனைத்து பெரும் பதவியில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு ஈஸியான வழி, இந்த உலகத்தை முழுமையாக எந்த பணம் செலவும் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு நிச்சயமான பெரும் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனா இது நிச்சயமா முடியும். இதை நான் வந்து ஐ எம் வெரி டெட் ஷுவர் அபவுட் இட் அப்படின்னு சொல்றேன் சார். சோ அதனால வந்து அதாவது ஸ்ரீ மாதாஜி சொல்லியிருக்காங்க 40% மக்கள் செய்தாலே பல ஈவன் மோர் தென் 80% ப்ராப்ளம்ஸ் வில் பி கிளியர்ட். இந்த ஒரு லைனை வந்து தயவு செய்து திருப்பி அவங்க மக்களுக்கு வந்து சொல்லணும். மேபி த சுப்பீரியர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் we have to say thank you very much. இதில் இப்போ நாங்கள் பேசிக்கொண்ட விஷயம், இப்போ இந்த விடயத்தை இந்த தியான முறைமையை செய்யறதுக்கு அந்த சூழல் எவ்வாறு இருக்க வேணும்? இப்போ ஒரு மிக அமைதியான ஒரு தனிமையான ஒரு சூழல் அவசியமா, அல்லது ஒரு பலந்த சத்த நிலைகளில் கூட அவர் தன்னை ஒருமிதப்படுத்தி இந்த யோகா முறைமையை செயற்படுத்த முடியுமா? இது வந்து ஒவ்வொருவருக்கொருவர் வேறுபடும். ஆரம்பத்தில் சில நேரங்களில் அமைதியான ஒரு சூழ்நிலை தேவை வரலாம். ஆனால் போக போக அவர்களுடைய கவனம் உள்முகமாக கூட வர தொடங்க சில நேரங்களில் எங்களுடைய அனுபவங்களில் நாங்கள் சொல்கிறோம், பக்கத்தில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை, நாங்கள் தியான நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கேட்டீர்கள் எல்லோருமே இவ்வாறு இருக்கிறீர்கள் என்று. அனைவரும் பேசும்போது நாம் எல்லோரும் தியான நிலையில் தான் இருக்கிறோம். என்னென்றால் எமது கவனம் முழுமையாக எமது ஆத்மாவில் இருக்கிறது. ஆனால் நாம் இந்த ஷோவை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் தியான நிலை. தியான நிலை என்றால் நீங்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டு மற்றவற்றை சாதாரணமாக அனுபவிப்பது. அந்த நிலைக்கு போவதற்கு சில காலங்கள் எடுக்கலாம். ஆரம்பத்தில் சில நேரங்களில் ஒரு அமைதியான சூழல் தேவைப்படலாம். So to start this meditation, there are basically 3 steps which we follow, the basic 3 steps. So firstly, you need to sit calmly down and keeping both the hands in front of you. I request all of them to, so that we can show the audience. The first step is to take your right hand. First take your right hand. Keep it on your left side on your heart. And we can pray to the mother, to Nirmala Devi, that I am a pure spirit. I am a pure spirit. This is the first prayer. All these prayers need to be done with all our eyes closed. If we keep our eyes open, our attention will go outside. முதல் படி, வலது உள்ளங்கையை இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இடது உள்ளங்கை எப்பொழுதும் மடிமேல் விரல்கள் விரித்த மாதிரி இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் அனைவரும் வைத்திருக்கிறதை பார்த்திருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இது முதல் படி. இரண்டாவது படி,
நீங்கள் வலது உள்ளங்கையை நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு சற்று குனிந்த மாதிரி இந்த நிலையில் இருக்க வேண்டும். மூன்றாவது படி, வலது உள்ளங்கையில் அனைத்து விரல்களையும் விரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்கை உச்சந்தலையில் சற்று அழுத்தம் கொடுத்து 7 முறை கடிகாரம் சுற்றுற திசையில் மெதுவாக சுத்த வேண்டும். உங்கள் உள்ளங்கை மட்டும் அந்த உச்சந்தலையில் சுத்த வேண்டும். இதுதான் இந்த 3 படி. இதை செய்யும் பொழுது நாம் ஒரு சிறிய உறுதிமொழியோடு நாம் செய்ய போகிறோம். சிறிய உறுதிமொழி. இப்போ அனைவரும் 2 உள்ளங்கைகளும் மடிமேல் எடுத்து செல்லலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நன்றாக யதார்த்த நிலையில் இருங்கள். நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருங்க. வலது உள்ளங்கையை எடுத்து இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனமாற நீங்கள் கூற வேண்டும், தாயே, நான் சுத்த ஆத்மா, நான் சுத்த ஆத்மா. மனதுக்குள் பலமுறை கூறுங்கள், தாயே, நான் சுத்த ஆத்மா. நாம் இந்த உடலோ எண்ணங்கள், ஆணவம், அகம்பாவம் எதுவும் கிடையாது. நாம் தூய ஆத்மா. தாயே, நான் சுத்த ஆத்மா. மதர், I am the pure spirit. மெதுவாக வலது உள்ளங்கையை நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். சற்று குனிந்த மாதிரி. இந்த படியில் நாம் அனைவரையும் மன்னித்து விட வேண்டும். எந்த ஒரு நபரையோ சம்பவத்தையோ மனதில் வைத்துக் கொள்ளாமல் மனப்பூர்வமாக அனைவரையும் முழுவதுமாக நாம் மன்னித்து விடுவோம். தாயே, நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். பலமுறை உங்களுக்குள் கூறிக்கொள்ளுங்கள், தாயே, நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். I forgive, I forgive. கடைசி 3வது படி, வலது கையில் அனைத்து விரல்களையும் விரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்கையை உச்சந்தலையில் வைத்திருந்து சற்று குனிந்த மாதிரி அழுத்தி 7 முறை கடிகாரம் சுற்றுற திசையை சுத்தும் பொழுது, ஒவ்வொரு முறை சுத்தும் பொழுதும் நீங்கள் மனப்பூர்வமாக கேட்க வேண்டும், தாயே, தயவு செய்து எனக்கு இந்த யோகத்தை தாருங்கள். அப்படி இல்லைன்னா, தாயே, தயவு செய்து எனக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். மதர், ப்ளீஸ் கிவ் மீ மை ரியலைசேஷன். 7 முறை அழுத்தி இங்கே சுத்த வேண்டும். பிறகு 2 உள்ளங்கைகளும் மடிமேல் எடுத்துச் செல்லுங்கள். கண்களை மூடிக்கொண்டு தங்களது கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்து ஒரு நிமிடம் எந்த எண்ணங்கள் இல்லாமல் எண்ணங்களற்ற நிலையில் தியானத்தில் இருப்போம். ஏதேனும் எண்ணங்கள் வந்து தொந்தரவு செய்ய நேர்ந்தால் நான் மன்னிக்கிறேன் என்று கூறுங்கள். அந்த எண்ணங்கள் சென்றுவிடும். For 1 minute, we'll be in silent meditation, keeping attention in the fontanel bone area. இப்பொழுது நாம் மெதுவாக நம் வலது உள்ளங்கையை உச்சந்தலைக்கு மேலே எடுத்து செல்லலாம். அதை தொட தேவையில்லை. சற்று மேலேயும் சற்று கீழேயும் எடுத்து செல்லுங்கள். உங்களது உச்சந்தலையிலிருந்து உங்களது உள்ளங்கைக்கு ஒரு குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் உங்களுக்கு தென்படலாம். சிலருக்கு இந்த வெப்பமும் தென்படலாம். அந்த சுத்திகரிப்பு குண்டலினி சக்தி மேலே ஏழும் பொழுது அந்த சுத்திகரிப்பினால உங்களுக்கு வெப்பம் தென்படலாம். மெதுவாக செய்து பாருங்கள். வெளியிலிருந்து வரும் இந்த ஃபேன் காற்றுக்கும் உங்கள் உச்சந்தலிலிருந்து வரும் குளிர்ந்த காற்றுக்கும் நன்றாக உங்களுக்கு வேறுபாடு தெரியும். கண்களை மூடி செய்து பாருங்கள்.
ஒரு காந்த உணர்வும் வரும், மெல்லிசாக வரும். பிறகு வலது உள்ளங்கை கீழே எடுத்து சென்று தங்களது இடது உள்ளங்கையை உச்சந்தலைக்கு மேலே எடுத்து செல்லுங்கள். நமக்குள் 3 நாடிகள் இருக்கின்றன. உங்களது நாடிக்கு ஏற்றவாறு வெப்பநிலையா குளிர்ந்த நிலையா தெரியும். 2 உள்ளங்கைகளில் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். மெதுவாக யதார்த்த நிலையை பாருங்கள். பிறகு கடைசியில் 2 உள்ளங்கைகளையும் உங்கள் இதயத்துக்கிட்டே சற்று மேல் எடுத்து செல்லுங்கள். Please raise both your palm just little up. Keep your eyes closed for few seconds. See if you are getting the warm or cool breeze in both your palms. நீங்கள் கண்களை மூடி 2 உள்ளங்கைகளிலும் ஒரு குளிர்ந்த நுண்ணதிர்வுகள், தெய்வீக நுண்ணதிர்வுகள் வருவதை உணரலாம். கண்களை மூடி எந்த ஒரு ஆற்றல் செய்யாமல் எண்ணங்களற்ற நிலையில் நீங்கள் இதை பார்க்கலாம். மெதுவாக கண்களை திறந்து நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் நமது குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிக்கு. வில் தேங்க் அவர் மதர் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி. இப்பொழுது நீங்கள் இதை பார்த்து செய்தவர்கள் உங்களது உள்ளங்கையில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் தென்பட்டிருக்கலாம், உச்சந்தலையில் தென்பட்டிருக்கலாம். மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். இந்த ஒரு 2 நிமிடத்தில் இந்த அமைதி வருவதை நீங்கள் வீட்டிலேயே காலையிலும் சாயந்தரமும் செய்யலாம். பக்கத்தில் இருக்கும் நீங்கள் அந்த இன்டர்நெட்டில் பார்த்து சென்டர்ஸ்லையும் தெரிந்து கொள்ளலாம். இது சார் நன்றி. உண்மையில் ஒரு குறுகிய நேரத்தில் இதுக்கான ஒரு அறிமுகம், இது தொடர்ச்சியான பயிற்சிக்குள்ளே தான் நாங்கள் இதை சரியாக ஒரு ஆளுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுக்கு மேலதிகமாக இந்த செயற்பாட்டை இந்த தியான முறைமையை செயல்படுத்துவதற்கு ஏதாவது உணவு பழக்கங்கள் அல்லது உணவு எடுக்க வேண்டிய முறைமைகள் இருக்கின்றதா? இஸ் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராக்டிஸ் while we doing this தியான ப்ரோசஸ்? அப்படி என்ன வகையாக நான் அதுக்கும் ஏதாவது செயற்பாடு அல்லது ஏதாவது கட்டுப்பாடுகளோ அல்லது சில விடயங்கள் இருக்கின்றதா? உணவு பழக்கங்கள் இயற்கையாக இருப்பது நல்லது. ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு எது கிடைக்குதோ அதுகளை நாம் எமது உடல் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உணவு உண்ணலாம். ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம் எமது இடது நாடி வலது நாடி என்று. இடது நாடி எமது கடந்த காலம், வலது நாடி எமது எதிர்காலம். ஸோ இடது நாடி எமது கடந்த காலம். நாங்கள் கடந்த காலத்தில் வாழும்போது ஒரு மனச்சோர்வு நிலைக்கு போகிறோம். எதிர்காலத்தை நாங்கள் நினைக்கும் போது ஒரு அக்ரஸிவான நிலைக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அதற்கு நாங்கள் சிறிது சமநிலைப்படுத்தி கொள்ளலாம். கடந்த காலத்தை கூடுதலாக நினைப்பவர்கள், மனச்சோர்வு அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு புரதச்சத்து நிறைய தேவை. அவர்கள் உடல் ஆரோக்கியமும் அவர்கள் கொண்டு வருவதற்காக. அதே நேரம் வலது நாடியில் கூட எக்ஸைட்டடாக அக்ரஸிவாக இருக்கிறவைகளுக்கு கொஞ்சம் புரதச்சத்து, மாமிசம் அதுகளை குறைத்து கார்போஹைட்ரேட், மாச்சத்து அவர்களை சமநிலைக்கு கொண்டு வரும். மட்டும்படியாக ஆரோக்கியமான உணவுகள் நல்லது. அதிகப்படியான எண்ணெய் உணவுகள் எல்லோருக்குமே அது சரியில்லை. ஆனபடியால் ஆரோக்கியமான உணவு நல்லது. இதில் ஏதாவது இப்போ கண்டிப்பாக மரக்கறி உணவு அல்லது மாமிசம் உண்ணலை தவிர்த்தல் வேண்டும் அப்படியான கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கின்றனவா? அப்படியான கட்டுப்பாடுகள் ஒன்றும் இல்லை. மாமிசம் இப்போ நாங்கள் இயற்கையை நாங்கள் பார்த்தோம் என்றால் உணவு சங்கிலி ஒரு பெரிய மிருகம் எப்பொழுதும் தனது சிறிய ஒன்றை தான் உணவாக சாப்பிடும். அதே போல் நாமும் நமக்கு புரத தேவைக்காக
என்னால் மனிதன் வந்து இந்த உலக படைப்பில் மனிதன் வந்து உயர் படைப்பு. ஸோ அவர் ஒரு மனிதனுடைய வாழ்வு மிகவும் முக்கியம். அவருக்கு புரத தேவைக்காக அவரை எமது உடலை விட சின்ன பறவைகள், கடல் வாழ் உயிரினங்களை நாம் புரத தேவைக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம், மேலதிகமாக செய்யக்கூடாது. அவ்வளவுதான். இந்த தியான முறைமைகள் நான் ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருந்தது, எங்களுக்கான ஒரு பொருத்தமான நேரத்தில் நாங்கள் செயற்படுத்தலாம் என்று. பொருத்தமான நேரம் என்று சொன்னால், இப்போ நாங்கள் இன்றைக்கு காலையில், நாளைக்கு எனக்கு மத்தியானம் தான் எனக்கு வாய்ப்பாக இருக்குது, அடுத்த நாள் இரவு பொழுதுல தான் வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி இப்படி இதை மாற்றிக்கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து நாங்கள் இதை செயற்படுத்தி கொண்டு செல்ல வேணுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும், அதுவும் இது இப்போ தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு எப்போ ஆசை வருது அப்போ செய்யலாம். ஒன்று எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போ செய்தால் அந்த பிரச்சனையோட தீர்வையும் நம்ம அனுபவிக்கலாம். அப்போ தானே அவர்கள் வந்து அதை ரெகுலரைஸாக வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா? சரி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இப்போ சில வார்த்தைகள் இருக்கும் இல்லைங்களா, சுப முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம் எதை சொல்லுவோம்? யூஸ்வலாக நம்ம எந்த டைம் சொல்லுவோம் சார் பிரம்ம முகூர்த்தம்ன்ட்டு? எங்களுக்கு சாதாரண விடிய காலையில நம்ம பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம். ஏன்னா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பூக்கள் மலரும். அந்த சமயத்துல குருவிகள், சின்ன சின்ன பூ எல்லாமே வந்து எந்திரிக்க நேரம் இல்லைங்களா? காரணம் என்ன? அந்த இடத்த ஏன் அந்த டைம் அதை குறிப்பா வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் கிட்ட இருந்து உங்களுக்கு தெய்வீக நுண்கதிர்கள் அதிகமா வரும். காஸ்மிக் பவர் சொல்றோம் இல்லையா, பாசிட்டிவ் எனர்ஜி. அது அதிகமா வர சமயத்துல பண்ணும்பொழுது கூடுதலா எந்த எண்ணங்களும் அவங்களுக்கு தடையா இல்லாம ஈஸியா வந்து இந்த நிலைக்கு போயிடலாம். மற்ற சமயங்களில் கொஞ்சம் வந்து தடங்கள் இருந்தாலும் எப்போ செஞ்சாலும் நிச்சயமா அவங்களால பண்ண முடியும். ஒன்னே ஒண்ணுதான் பியூர் டிசையர், செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும் இருந்தா. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய இது இந்த இடத்துல. இப்ப நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலை, எல்லாரும் இருக்கிறோம், பேசிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நோக்கத்தோட இருந்துட்டு இருக்கோம் பொழுது இந்த நொடியிலும் நம்ம வந்து பண்ண முடியுது. எல்லாருக்குமே பாருங்க இந்த இடத்துல ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு ஏற்பட்டு இருக்கும் நிச்சயமா எல்லாருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையே மாறும். நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற மாற்றங்கள், நீங்க எந்த இடத்துல செய்யறீங்களோ, சுற்று எக்ஸாம்பிள் வீட்டுல செய்யறோம்னா தாய் தந்தையர்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஏன்னா நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம், நம்ம வந்து இந்த தியானம் பண்ணும்போது இந்த சூக்ஷ்மத்துல ஏற்படுற மாற்றங்கள் நமக்கு மட்டும் இருக்காது, நம்ம எந்த இடத்துல செய்யறோமோ அதை தாண்டி இருக்கும். நம்ம எங்கெல்லாம் நடக்கிறோமோ அந்த சமயத்துல நாம என்ன பண்ணுவோம், அந்த சூரியன் கிட்ட வர அந்த காஸ்மிக் பவர் நம்ம வாங்குறது மட்டும் இல்லாம நாம எமிட் பண்ண ஆரம்பிப்போம் எங்கெல்லாம் போறோமோ. அதனால இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்க வீட்டுல ஒரு காலடி எடுத்து வச்சாரு, எல்லாமே சில மாற்றம் நடந்துச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் காலடி எடுத்து வச்சாண்டா ஏதோ பெரிய பிரச்சனை வந்துச்சுடா. காரணங்கள் கண்ணுக்கு தெரியாத டைனமிக்கா அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக தொடர்பு இருக்கு, இல்லாம இருக்கலாம். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த கதிர்வுகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த சகஜயோகத்தின் மூலியமா இந்த தன்மை ஒருத்தவங்களுக்கு கிடைக்க பெற்றால் அவர் மட்டும் அனுபவிக்கல, அவங்க குடும்பம் முழுக்க அனுபவிக்கிறாங்க. அவர் எங்கெல்லாம் செல்றாரோ, wherever he goes he will emits that positive vibrations. ஸோ அதனால வந்து இதை எல்லாருக்கும் நிச்சயமா செய்து அனுபவித்து உங்கள் குடும்பங்களில் வரும் அனைத்து மாற்றங்களையும் தயவு செய்து கணக்கில் இடலாம். டெய்லி நீங்க அதை கவுண்ட் பண்ணலாம். அந்த பிளெஸிங்ஸ் சொல்லுவாங்க, அந்த பிளெஸிங்ஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டே இருக்கலாம் டெய்லி. அவ்வளோ ஒரு அனுபவங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் சார். The music is universe. It is beyond the limit of, beyond the religion, beyond the language, beyond the country. So the music is a divine, and it's connect to the people, and all the people easily
attracted by the music, and they lose their what you call they control their minds and love the music. So in this regards, in this dhyana process, is there any way the music involves, and or in which way you include the music in this process? So in Sahaja Yoga, music has a very big importance. Shrimadaji herself have taught us the importance of Indian classical music especially, because it represents inside the 7 notes Saregama Padhani. It actually is the 7 chakras which we are talking about. So through that, when we sing, but when we are connected and then we sing, it makes a lot of difference. One thing is music we hear to have pleasure of our, mind control or peace, or we want to relax. And another level of music is when you are a realized soul, means your Kundalini have been awakened, and you are singing the praise of your being and the being who has created you. That makes a huge lot of difference, not only for ourselves, but for the listener also and for the world. Because it emits positive vibrations, which helps in the emancipation of humanity. So yes, music has a very big role in Sahaja Yoga meditation. Yeah, can we have any kind of an example? Can you play sing a song or? Sure. We have very amazing musicians from India with us, and we can all sing together something. Jago Kundalini ma karo sab pe kripa. Jago Kundalini ma karo sab pe kripa. सहस्त्रार में आके सहस्त्रार में आके छू ही लेंगे वो हम आसमां. जागो कुंडलिनी माँ करो सब पे कृपा. करो सब पे कृपा. करो सब पे कृपा. Understand the melody, but if it is the meaning, with the meaning and the melody will give more happiness. ஜாகோனா விழித்து கொள்ளுதல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய குண்டலினி உறங்கு நிலையில இருக்கு. ஸோ அந்த உறங்கு நிலையில இருக்கிற குண்டலினியை விழித்துக் கொள்வதற்காக நம்ம ஜாகோ சொல்றோம். ஜாகோனா விழித்துக் கொள்கிறது. குண்டலினி மா, நம்முடைய அம்மா மா, சப்பை கிருப்பானாக்கா எல்லார் மேலேயும் கிருபை புரியுங்க, எல்லாருக்கும் அருள் புரியுங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு. சகசிராரமே ஆக்கே அப்படின்னாக்கா நம்முடைய தலை உச்சியில 7வது சக்கரம் இருக்கு சகசிராரம். அங்க சகசிராரமே ஆக்கே சப்போ இங்க எல்லாருக்கும் சகசிராரத்துல இங்க எல்லாருக்கும் பரமாத்மாவை இந்த இடத்துல தான் நம்ம உணர்கிறோம். வேற எந்த இடத்துலயும் இல்லை. இங்க நம்முடைய குண்டலினி தலை உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு படைப்பு, நம்மளை படைத்த இறைவனுடைய ஒன்றி இருக்க வேண்டிய இடம் இந்த இடம். அந்த இடத்துல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்கள், அங்க சேருங்கள், அங்கு ஆசீர்வாதம் கொடுங்கள் என்று. இதுல இன்னும் 3 ஸ்டான்ஸா இருக்கின்றது. பட் அது எங்களுக்கு நேரம் இல்லாதனால நாங்க இவ்வளவுதான் பாடியிருக்கோம். அது பூராமே குண்டலினியை பத்தி. குண்டலினி நமக்கு நம்முடைய எல்லா பலன்களும் நமக்கு தந்து நம்மள கடவுளோட நம்ம படைத்த இறைவனோட நமக்கு ஒன்றி அமைக்கணுங்கிறதுக்காக உண்டான பாடல் தான் இது. ஓகே, நைஸ். இந்த இதுல சொல்லப்பட்டிருந்த வயசுகள் வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. நாங்கள் யாருமே அதை உடனடியாக தொடரலாம் என்று. இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கல, இப்போ நாங்கள் முக்கியமாக நாங்கள் எல்லாம் படித்திருக்கின்றோம்.
இந்த கர்ப்பிணி பெண்கள் அம்மா பிள்ளையை வயிற்றிலே சுமக்கும் பொழுது அந்த அர்ஜுனனுடைய மகன் அந்த வில்வித்தையை கூட தனது கர்ப்பப்பையிலே கேட்டிருக்கிறார் என்று. இப்போ அந்த அடிப்படையிலே இந்த கர்ப்பிணி பெண்கள் ஒன்று இந்த தியானங்களை அவர்கள் சில வேளை அவர்களுக்கு அசௌகரியமாக கூட இருக்கிறது அந்த நிலைகள். அவர்கள் ஒரு இலகுவான முறையில் இந்த தியானங்களை செயற்படுத்தலாமா என்றது ஒன்று. இரண்டாவது, அந்த முறைமையில ஒரு அம்மா இதை தொடர்ந்தாருன்னு சொன்னா அந்த கருவில் இருக்க பிள்ளை இதை பின்தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த அதிர்வு அதுக்குள் அந்த பிள்ளைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நீங்க அதை பற்றியதான் அனுபவங்கள் இருக்கின்றதா? கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இதை செய்வதனால் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் மிகவுமே அது உபயோகமாக இருக்கும். ஏனால் இவ்வாறு பிறந்த குழந்தைகளை நாம் ரியலைஸ்டு சோல்ஸ் என்று சொல்லுகிறோம். அதற்கு பிறக்கும் பொழுதே அதனுடைய ஆத்மாவை உணர்ந்து அந்த குழந்தை பிறக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தைக்கு அதோட தாயோட கருவுல இருக்கும் பொழுதுதான் அந்த குண்டலினி சக்தி உள்ள போகிறது. அதனால அந்த குழந்தைக்கு இந்த தாயோட எல்லா சக்கரங்களும் விழிப்படைந்த நிலையில அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி இருக்கும். அதனால அந்த குழந்தை நல்ல எல்லாம் ஞானம் அறிந்த குழந்தையாக, அது நல்ல புத்திசாலியான ஒரு குழந்தையாக இருக்கும். அது ரொம்பவுமே அவசியமான ஒன்று. இது மிக முக்கியமானது அந்த பாண்ட் ரியலிஸ்ட்னு சொல்றாங்க. ஆகையினாலே கற்பனையா இருக்கிறவர்கள் இந்த தியானம் செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். குழந்தைகள் பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு என்ன சொல்வது, யோகி மாதிரி இருப்பார்கள். அவர்கள் சொல்வதை கேட்பார்கள், நல்லதை மட்டும் செய்வாங்க. அதே மாதிரி இது சிறு வயதுலேருந்தே அவங்க எளிமையாக இந்த தியானத்தை கற்றுக்கொண்டு இங்கேயே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு குழந்தையிலேருந்தே செய்கிறவங்க நமக்கு இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற இவரெல்லாம் குழந்தையிலேருந்தே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த பாண்ட் ரியலிஸ்ட்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆகையினால கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செய்யலாம். பிறந்த குழந்தைங்களிலிருந்து சிறு குழந்தைகள், பெரியவர்கள் அனைவர்களும் இது செய்வாங்க. இது மிகவும் நல்லது. இன்னொரு சாராரினர் இருக்கிறார்கள், அந்த கற்கின்ற பிள்ளைகள் பாடசாலை கற்றலோ அல்லது பல்கலைக்கழக கற்றலோ, அதில் நாட்டு சூழ்நிலைகள், யுத்த சூழ்நிலைகள், மற்றது இப்படியான பொருளாதார பிரச்சனைகள், போக்குவரத்து பிரச்சனைகள் என்று ஏராளமாக எங்களோட நாட்டில் இருக்கின்றது. இப்போ இதால் ஏராளமான ஆட்கள் மனக்குழப்பங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் சில வேளை அந்த கற்பதற்கான சூழ்நிலை, அந்த கற்பதற்கான அந்த மன ஒடுக்கம், அந்த மனத்தை தயார்படுத்தி கொள்கிற நிலைகளில் இருந்து ஏராளமான குழப்பங்களோடு இருக்கிறார்கள். இந்த தியான முறைகள் அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பை கொடுக்கிறதா, அல்லது அந்த தியான முறைகளுக்கு கூடாக அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றதா? இது இவங்க பண்ணும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே நாங்கள் இன்னும் ப்ரோக்ராம் நாளைக்கு தான் வச்சிருக்கோம் இல்லைங்களா, நாளைக்கு ஈவினிங் தான். அதுக்குள்ளவே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் மோர் தென் ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு இப்போ சென்றடைந்து இருக்கிறது. போகிற ரோட்டில் போகும்போது கூட சில பேருக்கு இதை கொடுத்து பார்க்கும்பொழுது அவர்கள் அந்த கஷ்டத்தையும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் செயல் அமைது மாற்றம் கொடுக்குன்ற அந்த சூழ்நிலை, அந்த கிரைசிஸ் வரும்போது நிச்சயமாக இது மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும்ன்ற உண்மையை நம்ம சொல்லும் பொழுது தேர் ரெடி டு டூ. ஆனால் அந்த ஒரு சீக்கிங், அந்த ஒரு ட்ரூ டிசையர் அவங்களுக்கு நிச்சயமாக வரும்போது நிச்சயமாக செய்கிறாங்க. அதில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்க சில பிரச்சனைகள், இப்போ நீங்கள் சொல்லியிருந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ், இது எல்லாத்துலேயுமே மாற்றங்களை கண்டிப்பாக மாற்றமைக்க முடியும். அப்படின்றது ஏன்னா இது நம்ம பண்ணலை, இப்போ பண்ணுறதெல்லாம் நாம பண்ணலை, இதை நம்ம பண்ண முடியும்னு நினச்சா அது கிடையாது. அது பண்ணுறது எல்லாமே எங்கேயும் இருக்கிற அந்த தெய்வீக நுண்கதிர்கள், அந்த தெய்வீக நுண்கதிர்கிட்ட நம்ம சரணாகதி அடைகிறோம். எப்படி அப்படின்னா, இந்த குண்டலினி எழுச்சி பெற்று இந்த இடத்துல கனெக்ட் ஆகும்போது இந்த காஸ்மிக் ரேஸ் உள்ள இறங்கும்போது நமக்குள்ள மட்டும் மாற்றம் வரல, சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் கண்டிப்பா மாறும்ன்றது தான் நிச்சயம் உண்மை. 2 உதாரணம் உங்க கேள்விக்கு. ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிகள் அவர்கள் 150 நாடுகளுக்கு மேலே சென்றிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் மேல் நாடு எப்படி இருக்கும், நமக்கு கலாச்சாரத்தில் ரொம்ப கீழடைந்திருக்கிறார்கள். அங்கே சென்றவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி உள்ளவர்கள், அவங்களால் வெளியே வர முடியவில்லை. ஸோ ஸ்ரீ மாதாஜி அங்கே சென்றிருந்த பொழுது அவங்களுக்கு ஆத்ம வெளிப்படும். இதே மாதிரி அவங்க 9 படிகள் செய்வார்கள். ஒரு அரை மணி நேரம் அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. எதுவுமே செய்யலை, யாரும் செய்யக்கூடாது, நீங்கள் போதைப் பொருட்கள் எடுக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, தானாகவே விட்டாங்க. இது அவங்களோட ரெக்கார்டிங்கில் இருக்குது. அந்த மாதிரி நல்லவர்களாக மாறி தூய்மையானவர்கள் மாறவங்க நிறைய உதாரணத்துக்கு இருக்கிறாங்க. ஆகையினால் இந்த போதைப் பொருட்கள் அடையில் இருக்கிறவங்க, இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ல தேவையில்லை, நீங்கள் குடிக்கக்கூடாது, வெளியிலேருந்து வந்த விஷயம் வர தேவையில்லை.
அந்த குண்டலினி சக்தி உள்ளே இருந்தே இந்த மாற்றத்தை நமக்கு உருவாக்குறதுனால நமக்கு அந்த பழக்கங்கள் நம்ம குறைந்து வரும். இன்னொரு ஒரு 2வது உதாரணம், இப்போ எப்படி நான் இந்த பொருளாதாரம் எப்படி நான் இது நமக்கு ஒரு நம்பிக்கை, ஃபெய்த் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மூலமாக வரும். ஸோ இப்போ இந்த நமக்கு பண பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ சார் சொல்லியிருந்தார், தியானம் செய்யும் பொழுது தானாகவே ஒரு போனஸ் வரும், தானாகவே வரும். நம்ம நினைச்சு தான் வராது. அந்த தியான நிலையில் சமநிலை இருக்கும்போது அது நமக்கு தேவையற்றதுக்கு அதிகமாகவே நமக்கு வரும். அதுக்காண்டி நம்ம கோடீஸ்வரர்கள் ஆக்கவும் கிடையாது. இருக்கிற நிலையில நமக்கு ஆத்ம திருப்தியுடன் தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே தியானம் செய்யும்போது நமக்கு வரும். இது 2. நன்றி. நிச்சயமாக நாங்கள் இதில் இன்றைக்கு ஒரு மிக அருமையான ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் சாதாரணமாக நாங்கள் காலங்களை வெவ்வேறாக பிரித்து பார்த்தாலும் மக்கள் முன்னே இருக்கின்ற பிரச்சனைகள் அது சரியான முறையிலே அடையாளம் காணப்படாத விடத்து அது தொடர்ச்சியாக மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இங்கே பேசப்பட்ட விடயத்திலே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பழசு முடிந்தது தான், நாங்கள் எதிர்காலம் இனி வரப்போவது அது வரப்போவது தான். ஆனால் நாங்கள் இந்த நேரத்தை இப்பொழுது தற்சமயம் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தை எவ்வாறு எமக்குரியதாக மாற்றுவது என்பதே மிக முக்கியம். அது ஒரு சரியான எதிர்காலத்தை ஏற்படுத்தும் என்றது. இப்போ அந்த அடிப்படையிலே உண்மையாக ஒரு ஆன்மீக பலம் என்றது சாதாரணமாக எவருக்குமே ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அது மக்களாக இருந்தாலும் சரி, பெரிய உத்தியோகங்களில் இருந்தாலும் சரி, சாதாரண மட்டங்களில் இருக்கிற சமூக மட்டங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண பாடசாலைகளிலே பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த மன தைரியம், அதற்கூடாக வருகின்ற சமூக மற்றும் மத ஒழுக்கங்கள் என்பன ஒரு மனிதனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அவ்வாறே தம்மை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இவ்வாறான ஆன்மீக முறைமைகள் மக்களுக்காக வளர்ச்சியிருக்கின்றன. மக்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவர்களுக்கான சரியான தேவைகளை அடையாளம் கண்டு தேவைகளை குறைத்து அவர்களுடைய வாழ்க்கையில திருப்தியை ஏற்படுத்தி ஒரு அகமகிழ்வை ஏற்படுத்துகின்றது. உண்மையிலே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இன்று இவர்களை உங்கள் மத்தியிலே இந்த கலையை இந்த யோகா நிலையை உங்கள் மத்தியிலே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். உண்மையிலே இதை நீங்கள் சிந்தியுங்கள், உள்வாங்குங்கள். இதை கூடாக உங்களுடைய பயணத்தையும் ஏற்படுத்த முனையுங்கள். அந்த மாற்றம் என்பது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும், ஒரு ஆன்மீக மாற்றமாக இருக்கும், ஒரு அன்பு சார்ந்ததாக, மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை சார்ந்ததாக நிச்சயமாக இருக்கும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த விடயத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எங்களுடைய சமூகம் ஒரு நல்ல நிலையை நோக்கி, எங்களுடைய நாடு, எங்களுடைய பிரதேசம், நாங்கள் வாழுகின்ற சூழல் எல்லாமே ஒரு அன்பு நிறைந்த நிலையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே, அது அந்த காலம் சரி, எந்த காலம் சரி, இந்த காலத்திலே நாங்கள் அதை ஒரு நல்ல மாற்றத்துக்காக கொண்டு வருவோம், அதை நோக்கி சிந்திப்போம் என்ற அடிப்படையிலே இன்று இந்த விடயத்தை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். எங்களுடன் கூடியிருந்து நீங்கள் இதை செவிமடுத்து உங்களுடைய மனத்தை நீங்கள் இதுக்கு தயார்படுத்திக் கொள்வதற்காக கொண்டமைக்காக உங்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றி கூறி மீண்டும் ஒரு சிறந்த ஒரு தலையங்கத்திலே நாங்கள் வருகின்ற கிழமை தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம். டான் தமிழ் ஒளியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.